ஸ்டூடெண்ட்ஸ், பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதாவது தை மாதம் புதுசாக அறுவடை பண்ணின நெல்லில் பொங்கல் வச்சு உழவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் திருநாள் தான் பொங்கல் திருநாள். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை நாள் ஹாலிடே சொல்லியிருக்காங்க? 4 days. ஹாப்பி பொங்கல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பொங்கல் விழா நமது ஹோலி சில்ட்ரன் பள்ளியில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம பெரியவங்க நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நமக்கு சில காரணங்கள் தேவை. அந்த காரணங்கள் தான் இந்த விழாக்கள். விழாக்கள் மூலியமா நம்ம மனசு, உடம்பு எல்லாமே மிக சுத்தமாகவும் தூய்மையாகவும் மாற்றப்படுகிறது. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், இப்படி பல மதங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விழா. அந்த ஒவ்வொரு விழாவும் சிறப்பான முறையில் நமது ஹோலி சில்ட்ரன் பள்ளியில கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விழாவோட சாராம்சம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், கிராமத்துக்கு போகணும். நகரத்தில் இருக்கிறவங்க, சேலம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உரி அடிக்கிறதுங்கிறது என்னன்னு தெரியாது, மாடு பிடிக்கிறதுங்கிறது என்னன்னு தெரியாது. நம்ம இடத்துல என்ன பண்ண முடியும்? ஒரு உரி அடிக்கிற போட்டி வைக்கலாம். குழந்தைங்களுக்கு யார் கரெக்டா கண்ணை கட்டிட்டு இந்த பானையை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு. அந்த மாதிரி சின்ன சின்ன விழாக்கள் நம்ம ஸ்கூல்ல கொண்டாடுறோம். இங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் அப்படின்னா என்ன வேணும்? மாடு, கரும்பு, பானை, பொங்கல், கிணறு, விவசாயம், இப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துல. எல்லா விழாக்கள்லையும் நம்மளுடைய நோக்கம் கடவுளை தரிசனம் பண்றது தான். அந்த கடவுளை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு யோசனை. ஒரு சின்ன கதை, கவனமா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். யாரும் பேசக்கூடாது. இப்போ ஒரு கதை முடிஞ்சவொடனே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். புரிஞ்சுதா? நம்ம எல்லாருக்கும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? சரி, கடவுளை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாரும் ஒருத்தர் இப்ப நான் இருக்கேன், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம ஆன்மீகவாதிகள், ஐயருங்க, பூசாரிங்க, இவங்க கிட்டலாம் போய் கேட்கிறேன், நான் கடவுளை பார்க்கணும், கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கிறேன் பெரியவர்கிட்ட. அவர் சொல்றாரு, நம்ம ஊர்ல இருக்கிற அந்த மலை மேல இருக்காரு கடவுள், போய் பார்த்துட்டு சொல்லி அனுப்புறாரு. அப்படியா, சரி அப்படின்னு நம்ம மலைக்கிட்ட போறோம். மலையை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. அந்த மலை மேல கடவுள் இருக்காரு. மலை ரொம்ப பெருசா இருக்கு. மலை எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அந்த மலையில ஏறதுக்கு நிறைய வழி இருக்கு. நல்ல வழி, கெட்ட வழி, குறுக்கு வழி, ஆன்மீக வழி, ரகசிய வழி, இப்படி நிறைய வழி இருக்கு. எத்தனை வழி இருக்கு? நிறைய வழி இருக்கு. நல்ல வழியிலையும் போகலாம், கெட்ட வழியிலையும் போகலாம், குறுக்கு வழியிலையும் போகலாம், ஆன்மீக வழியிலையும் போகலாம், அதிகார வழியிலையும் போகலாம், சிறப்பு தரிசன வழின்னு போகலாம், பொது வழின்னு இருக்கு, அதுலயும் போகலாம். போயிருக்கீங்களா கோயிலுக்கு நீங்கெல்லாம்? இப்படி நிறைய ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. 50 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கும். தர்ம தரிசனம் 100 ரூபாய். இப்படி ஒவ்வொரு வழியில எல்லாரும் போய் கடைசியா நம்ம எங்க பார்க்க போறோம்? கடவுளை தான் பார்க்க போறோம். எனக்கு ஒரே குழப்பம், இத்தனை வழி இருக்கு, நம்ம எந்த வழியில போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. முன்னாலெல்லாம் போய் கடவுளை பார்க்க முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டிஸ்கரேஜ் பண்றாங்க. நீங்க எனக்கு தட்சணை கொடுங்க, நான் உங்களுக்கு கடவுளை காமிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? எனக்கு நீங்க சன்மானம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர், உன்னாலெல்லாம் போக முடியாதுப்பா, நீ கடவுளை எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இத்தனை குழப்பம். இந்த குழப்பத்தோடு நம்ம மலை மேல ஏற முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். நம்பிக்கை, நமக்கு பார்த்துடணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நாமளும் பயணத்தை தொடர்றோம். அப்படி எல்லாமே குழப்பத்துக்கு நடுவுல சரி மலை மேல ஏறலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எதுக்காக மலை மேல ஏறுறோம்? சாமியை பார்க்கறதுக்கு நம்ம மலை மேல ஏறுறோம். சரியா? வெரி குட். மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, நீங்க மலைக்கு போய் சாமியை பார்க்க போறீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்க கையில தான் அவ்வளவு வச்சிருக்கீங்கல்ல, சாமி பார்க்கறதுக்காக நம்ம என்ன வச்சிருக்கோம்? தேங்காய், பழம், பொங்கல், இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சிருக்கோம். புரியுதா? சாமியை பார்க்கறதுக்கு வாங்கிக்குவோம் இல்லையா? இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். கையில தட்டு நிறைய இருக்கு, நம்ம கிட்ட நிறைய பொருள் இருக்கு. கடவுளுக்கு கொடுப்பதற்காக வாங்கிய பொருட்கள், பழங்கள், தேங்காய், சக்கரை பொங்கல் எல்லாம் இருக்கு. அந்த பாட்டி கேட்கறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு,
எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? ஆனா அந்த சுவாமிக்குன்னு வாங்கியிருக்கமே, பரவாயில்லையா? கொடுக்கலாமா? தப்பில்லையா? அது கொடுக்கலாமா? பாதி பேர் என்ன சொல்றீங்க? பாதி பேர் கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா? எல்லாருக்கும் மனசு இருக்கா? ஓகே, வெரி குட். அப்போ சரி, அந்த அம்மாவுக்கு நிறைய பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் கொடுத்தோன்னு ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இவரும் அந்த அம்மாவுக்கு கொடுத்தது போக மீதத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவை திரும்பி பார்க்கிறாரு. அந்த அம்மா முகத்துல கடவுள் தெரிகிறாரு. அந்த அம்மா முகத்துல யார் தெரிஞ்சாங்க? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. கடவுள் எங்க இருக்காரு? மலை மேல. கடவுள் எங்க இருக்காரு? இப்ப கடவுள் எங்க தெரிஞ்சாரு? கீழே எங்க இருக்காரு? அந்த பாட்டியோட முகத்துல. அந்த பாட்டியோட எனக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம். உடனே கேட்டேன் அந்த பாட்டி முகத்துல இருந்த கடவுளை பார்த்து, கடவுள் நீங்க மேலதானே இருக்கீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்க எப்படி இந்த பாட்டியோட முகத்துல வந்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் யாரு? நான் யாருன்னு கேட்கிறாரு. நாம என்ன சொல்லணும்? அவர் யாரு? கடவுள். அவர் சொன்னதுக்கு அப்புறம், நான் எங்கேயும் இருப்பேன், இந்த பாட்டியோட முகத்துல இருக்கேன், உனக்குள்ள இருக்கேன், இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நான் பரவி கிடக்கிறேன், என்னை தேடுறவங்களுக்கு நான் தெரிய மாட்டேன், என்னை தேடுறவங்களுக்கு நான் தெரிய மாட்டேன். யாருக்கெல்லாம் நீ உதவி பண்றியோ, எப்பெல்லாம் நீ நல்லது நினைக்கிறையோ, அப்பெல்லாம் உன் முன்னாடி நான் தானா வருவேன், நீ என்ன தேடி அங்க வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. கடவுள் என்ன சொன்னாரு? நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்றோமோ அவங்க முகத்துல யார் இருப்பாங்க? அப்புறம் மறுபடியும் சந்தேகம். நமக்குதான் சந்தேகம் கூட பிறந்த வியாதியாச்சே. அப்ப மலைக்கு மேல நீங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்க, மலைக்கு மேலே இருக்க. நீ என்ன தேடி கஷ்டப்பட்டு மலைக்கு மேல வந்தா என்ன பார்க்கலாம்? அந்த கஷ்டப்படாம இங்கேயே எவ்வளவு பேருக்கு நீ உதவி பண்றையோ எல்லாருடைய முகத்திலையும் நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு கடவுள். புரிஞ்சதா உங்களுக்கு? ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு நல்ல சந்தர்ப்பங்கள்லையும் நாம நல்லதா ரெண்டு விஷயத்த கத்துக்கணும். எந்த விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு பொங்கல் விழாவோட நம்ம கத்துக்கிட்ட விஷயம், யாருக்கெல்லாம் பசிக்குதோ நம்ம கையில இருக்கும் போது அவங்க கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்து உதவி பண்ணணும். எதுவுமே நம்மளது இல்லை, நம்மளுக்கு போக மீறி இருக்கிறது எல்லாமே யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் நம்மளுக்கு இருக்கும். புரிஞ்சதா உங்களுக்கு? அதனால எந்த ஒரு விசேஷத்திலையும் நம்ம சாப்பிட்டோம், நம்மள மாதிரி சாப்பிடாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த பூமியில. அவங்களுக்கு தேடி போய் இருந்தாங்க, ஒரு துண்டு கரும்பு சாப்பிடுங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல பொங்கல் விழா கொண்டாடணும், நம்ம எல்லாம் பகிர்ந்து உண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிடணும். சாப்பிடுவீங்களா? வெரி குட். The good thoughts will give good blessings always. God is there in everywhere. God is there in everywhere. In you and in me, in around us. நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் யார் இருக்காங்க? கடவுள் இருக்காரு. நீ பண்ற எல்லா விஷயத்தையும் அவர் கவனிப்பாரு. நீ குறும்பு பண்ணாலும் உன்னை கவனிப்பாரு, நல்லது பண்ணாலும் கவனிப்பாரு. நீ நல்லா படிக்கணும்னா அவர் உன்னை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நீ நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தா உனக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. Do good, always do good and do and get best. Thank you students. Wish you happy Pongal everybody. Thank you so much for your wishes. Thank you students. Good morning to respected correspondent sir and respected secretary sir and respected principal ma'am and my dear teachers and my dear friends. First of all, I wish you a very happy Pongal to all. My name is Akshika. Today I would like to give a speech on Pongal festival. Pongal is a famous festival of South India, especially celebrated in Tamil Nadu state. It is celebrated from 14 January to 17 January. Pongal is the harvesting festival of Tamil Nadu. It is celebrated for 4 days. The 4 days are Bogi Pongal, Surya Pongal, Aattu Pongal and Kamu Pongal. On this day, Bogi festival, people clean their homes and prepare it for the festival. This festival holds great importance for the
Thus, according to mythology, on the day is Pongal, people wake up early in the morning and bath in the holy blood. On this day, people wear new clothes or traditional dresses. People celebrate Surya Pongal by boiling freshly harvested rice with jaggery in a new flavor. On this day, people worship the sun god and Lord Indra offers food to them. Delicious dishes, sweet rice dishes are made in everyone's home. During Matu Pongal, prayers or beings offered to the gods. Hanu Pongal is the fourth day of this festival. It's the occasion of visiting relatives and exchanging gifts. I pray to God that every year the best crops grow in all the fields and the granaries are full in all the country. May the festival of Pongal brings happiness in everyone's life. Let's celebrate the beautiful festival of Pongal. I hope this festival brings happiness and cheer in your life. Wish you a happy Pongal and harvesting season. Let the warmth of the auspicious festival of Pongal fill your home with you. Thank you to all once again. Happy Pongal.
விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது மனமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்லம் பொழியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு கை பொறந்தது பொங்க வச்சோமே
பாடுகிறேன். பொங்கலோ பொங்கலுக்கு நெஞ்சங்கள் பொங்கிடும் நாடுகிறே. வானம் மகிழ்த்து வளமளித்து வாழ்த்திடும் நாள். உன்னை வருத்தி உரை போல் உயர்த்தும் நாள். என்னும் நினைவெல்லாம் இன்பம் நிறைந்திடும் நாள். கண்ணிக்கு நிற்கும் கவினழகு தங்கிரும் நாள். பிணிகள் குறைந்து பெருநலங்கள் வாய்த்திரும் நாள். மணிகள் ஒளிமுழங்க உள்ளம் மகிழும் நாள். செம்பொன் ஒளியை சேர்த்திருக்கும் செங்கதியை கும்பிட்டெழுந்து குளம்பிணங்க வேண்டிலும் நாள். என்னும் தைத்திங்கள் அறுவடை காலமாதலால் மகிழ்ச்சியோடு பல விழாக்களை கொண்டாடி வருகிறோம். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் திருநாள் விழா, காளையர்கள் பங்கு பெறும் வீர விளையாட்டான மாடுபிடி விழா எனப்படும் ஜல்லிக்கட்டு, தைப்பூச விழா என மகிழ்ச்சியான பல விழாக்களும் இந்த மாதத்தில் தான் கொண்டாடி வருகிறோம். பழையன கழிந்து புதியன புகுந்திட போகி பண்டிகை. சூரியனுக்கு நன்றி சொல்ல சூரிய பொங்கல். ஆடவர் வீரத்தையும் காளையின் வீரத்தையும் அறியும் ஜல்லிக்கட்டு என கொண்டாடி வருகிறோம். காலை முதல் இரவு வரை நடக்கும் செயல்களை எல்லாம் ஒளி பதிவிட்டு நம்மை ஒழிக்கும் மனிதர்களை கொண்டாடி வருகிறோம். ஆனால் விண்ணையும் மண்ணையும் நன்குணர்ந்து காலத்தையும் நேரத்தையும் கண்டுபிடித்த மானிட பிறப்பின் முதல் விஞ்ஞானி, நீரின் மேன்மை அறிந்தவன், மண்ணின் மகிமை தெரிந்தவன், விதையின் விதையை கண்டவன், காடு மேடுகளை கடனியாக்கி இயற்கையோடு பின்னி பிரிந்து தன்னிலை மாறாத தங்க மகன், மண்ணை வைரமாகவும் விதையை வீரியமாகவும் உழவை உயிராகவும் கருதி கதிர்களை கடவுளாக போற்றுபவன் அவனே விவசாயி. ஆம், அவனே நம் விவசாயி. உழுதவன் கணக்கு பார்த்தால் உலகு கூட மிஞ்சாது என்பார்கள். உண்மையில் எந்த உழவனும் கணக்கு பார்ப்பதில்லை. கணக்கு பார்த்தால் உழவும் இல்லை, உணவும் இல்லை. இயற்கையை நம்பும் உழவர்களுக்கும் அவ்வுழவர்களை சார்ந்திருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உழவர்களை போற்றுவோம், உலகை மாற்றுவோம். உழவர்களை போற்றுவோம், உலகை மாற்றுவோம். நன்றி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலும் வந்தாச்சு, அம்மாடி பொங்கலும் வந்தாச்சு. கரும்பு தின்ன எங்களுக்கும் ஆசை உண்டாச்சு. கரும்பு தின்ன எங்களுக்கும் ஆசை உண்டாச்சு. உழவரண்டாச்சு, உங்களுக்கும் உயர்வு வந்தாச்சு. உழைச்ச உழைப்புக்கேத்த பலன் கையில் வந்தாச்சு. உழைச்ச உழைப்புக்கேத்த பலன் கையில் வந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சட்டையும் தச்சாச்சு, புதுசா பட்டும் எடுத்தாச்சு. கண்ணு மை கருகமணி வாங்கி வச்சாச்சு. கண்ணு மை கருகமணி வாங்கி வச்சாச்சு. கோலமிட்டாச்சு, வாசலில் கோலமிட்டாச்சு. பூசணி பூ நடுவில் வச்சு அலங்கரிச்சாச்சு. பூசணி பூ நடுவில் வச்சு அலங்கரிச்சாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். போகி வந்தாச்சு, இப்போ போகி வந்தாச்சு. பழைய குப்பை கூலம் எல்லாம் ஒதுக்கி போட்டாச்சு. பழைய குப்பை கூலம் எல்லாம் ஒதுக்கி போட்டாச்சு. பொங்கலும் வச்சாச்சு, சக்கரை பொங்கலும் வச்சாச்சு. எறும்பு போல எடுத்து திங்க ஆசை வந்தாச்சு. எறும்பு போல எடுத்து திங்க ஆசை வந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாட்டு பொங்கல், தமிழ்நாட்டு பொங்கல்.
அடிடா மேளத்தையே பொங்கட்டும் பொங்கட்டும் அடிக்கும் வேகத்தில துன்பமெல்லாம் ஓடட்டும் அடிடா மேளத்தையே பொங்கட்டும் பொங்கட்டும் அடிக்கும் வேகத்தில துன்பமெல்லாம் ஓடட்டும். விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனா இருக்கிறது விவசாயம். மனுஷங்களா பிறந்த யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பசிதாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது வயக்காட்டில் வேலை செய்கிற அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. அந்த விவசாயமும் எப்பவுமே இயற்கையை சார்ந்து தாங்க இருக்குது. நம்பி மழைய நம்பி உயிர போல பயிர நம்பி மண்ணுக்குள்ள பொன்வேளைய மதமாயி ஒன்ன நம்பி வேர்வையில பாத்தி கட்டி பிற நாட்டார் வியக்கிற அளவுக்கு நம்ம செய்து வந்த உழவு தொழில் இப்போ நம்ம காலத்துல நேரமின்மை, அவசரத்தன்மை, இயந்திரத்தன்மைங்கிற மெத்தனமான பல காரணங்களால அழிஞ்சுக்கிட்டு வருது. நம்ம பூமி தாய்க்கு நாமளே பல விஷயங்களை ஊட்டுறோம். இதனால நமக்கு கிடைக்கிற பலன் தான் என்ன, விளைச்சல் தான் என்ன, உணவு பஞ்சம் தான் எங்க? மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற, மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மாறாங்கருக்கையே, குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயிங்கில்லையே. மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற, மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மாறாங்கருக்கையே, குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயிங்கில்லையே. மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. இருட்டிருச்சு நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. வானம் இருட்டிருச்சு நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்துருச்சு, நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்துருச்சு, நடுவானம் வெள்ளி மின்ன நம்ம ஊரு மகிழ்ந்துருச்சு. யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல.
இது எங்க மண்ணு எங்க பூமி, நாங்க யார்கிட்ட கேட்கணும்? இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே. சூலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது ஏன்? நாங்க டெல்லியில 200 நாளுக்கு மேல சரியா சோறு தண்ணி இல்லாம போராடணும். ஆனா மக்களாகிய நீங்க எங்களை மறந்துட்டீங்க. நாங்க போராடுறது எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு எங்களுக்கு தெரியல. Yo, honey singer. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. செங்கோட்டை போல் இல்லாமல் ஓடு, கோடு தேடி வரும். உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கல் போலே வேர்வை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷி சொன்னோம் குடிச்சா குடிடா. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்துல் கலாம் சார் ஏதோ ஒரு விஷயத்தில் ரோல் மாடலாக இருந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். வி ஆல் மிஸ் யூ சார். Ladies and gentlemen, I am indeed delighted to be with the honorable members of the European Parliament on the occasion of the Golden Jubilee year of the European Union. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur.
He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin, he said 3,000 years back. As we say in India, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. Come dance with me before you go. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும், சிங்கத்தமிழ தங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு. அடுத்தவன் வரட்டெழு புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா. அட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா, விவரங்கள் பல புரிஞ்சவன்னா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. எங்கிட்டதான் போட்டி போடுறவன் வேட்டி, காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும். 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு, பல்ல பொடப்பேன் சில்ல பொடப்பேன்.
உள்ள சுச்சமம் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா பொடி பட ஒன்ன ஒரு கட்டுமா கத்திரி பச்சா கத்திரி பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன். ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா. தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா. தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க. குழம்புல கொதிக்குது பார் அந்த காலழகு அடித்தடி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு. கட்டி பல்ல கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு. அதுதான் கணக்கு இந்த கத்தி வர ரகம் வா நான் ஸ்கட்சி எனக்கு புரிதா உனக்கு.